நிறைய பேர் சொல்லுவாங்க, கடவுள் நான் இல்லைன்னு சொல்லலை, அவரை நான் என் கண்ணால் பார்த்துட்டேன்னா நான் ஏற்றுக்கிறேன், கடவுள் இருக்கிறாருன்னு நான் நம்புகிறேன் அப்படிம்பாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, மனுஷனுடைய இந்த கண்ணுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த கண் எப்படி செயல்படுதுன்னு நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா இதை வச்சுக்கிட்டு கடவுளை பார்க்க முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த என்னை சுற்றி இருக்கிற இந்த காற்றுல அணுக்கள் இருக்குதா அப்படின்னு கேட்டால் இருக்குது. நான் இதை பார்த்தேனான்னு கேட்டால் பார்க்கல. இப்போ இந்த கண்ணால் அந்த அணுவை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. பட் நான் நம்புகிறேன். எப்படி நம்புகிறேன் அப்படின்னு கேட்டால், எலக்ட்ரான் நுண்ணோக்கின்னு ஒன்று கண்டுபிடிச்சி அதில் இந்த காற்றில் மூலக்கூறுகள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி, அந்த மூலக்கூறுகள் அணுன்னு ஒன்று இருக்குது, அந்த அணுவை பிளந்தீங்கன்னா அதில் எலக்ட்ரான் இருக்குது, புரோட்டான் இருக்குது அப்படின்னு வரைக்கும் கண்டுபிடிச்சி ஒருத்தங்க சொன்னாங்க. நான் அதை பார்க்கலனாலும் அதை அப்படியே நம்புகிறேன். இதே விஷயந்தான் கடவுளுக்கும். ரெண்டாவது, அந்த அணுவை ஏன் நம்மளால் பார்க்க முடியலன்னா அதனுடைய பரிணாமமே வேறு. அது எந்த அளவுக்கு நுண்ணியதோ அந்த நுண்ணிய ஒரு துகளை பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த கண்களுக்கு சக்தி இல்லை. நீங்கள் இந்த கண்ணில் எலக்ட்ரான் நுண்ணோக்கியை பொருத்திக்கோங்க, நிச்சயமாக உங்களால் அணுக்களை பார்க்க முடியும், புரோட்டானை பார்க்க முடியும், நியூட்ரானை பார்க்க முடியும். இந்த கடவுள் அப்படிங்கிறவன் இதை தாண்டிலும் பல லட்சம் மடங்கு நுண்ணிய துகளாக இருக்கிறங்காட்டி தான் கடவுள் ஒளியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டாங்க.